ஆ பாதாள அறையா? ஓ நம்ம ரயில்ல ஏறிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது மலாக்காவோட நைட் வியூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நைட்டில் வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது நைட்டில் சுற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? மலேசியாவில் அப்படி தான் நைட்டில் கூட நம்ம ஜாலியாக வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த இடம் வந்து மலாக்கா பார்த்திங்களா, நைட்டில் வந்து எவ்வளோ அழகான்னு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது மலாக்கா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக மலேசியாவில் இருக்கவங்க கூட ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி மலாக்காவுக்கு வந்து போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நைட்டில் கூட நம்ம சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டில் நாங்கள் எங்கே போகிறோன்னா, இங்கே வந்து புக்கிட் மலாக்காவுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு பழமையான அந்த காலத்து இங்கிலீஷ்காரங்க வந்து போர்ச்சுகீஸ் வந்து கட்டின பில்டிங் வந்து இது. இந்த சைடு வந்து நியூ பில்டிங்கு. நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து அந்த புக்கிட் மலாக்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் நின்று நம்ம நல்லா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பழங்காலத்து ஒரு இடம் இது. ஹஸ்பண்ட் வந்து காடி வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க. ஸோ அதான் வந்து நாங்கள் வந்து சும்மா ஹஸ்பண்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கெல்லாம் பேம்பர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இங்கே பக்கத்துலேயே ஒரு மால் இருந்தது, அங்கே வந்தோம். ஸோ அங்கே தண்டாஸ் பாத்ரூம் கிட்டேயே இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் வந்து ஒரு விளையாடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி விளையாடுங்கன்னு பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டாச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படி சொல்லி விளையாட வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அழகாக வந்து ஒரு டெடி பியர் மாதிரி ஒரு பொம்மை வந்து அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். பட் நம்ம வந்து பே பண்ணணும். அவங்களுக்கு பே பண்ணால் அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அவங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக அவங்க கூட வந்து ஃபோட்டோ வீடியோஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த டெடி பியர் பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அந்த காலத்து பில்டிங்கா? போர்ச்சுகீஸ் கட்டினது 1500 அந்த மாதிரி 1500 600 கட்டினாங்க. இது வந்து ஒரு பழங்காலத்து ஒரு பில்டிங்கு. ஸோ ரொம்ப நாளாக இது ப்ரொடெக்ஷனாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து வெளியில் போகிற ரூட்டு. இது என்ன? இதுவும் வெளியே போகிற ரூட்டு. இதுவும் வெளியே. சும்மா வெளியில் போகிற ரூட்டு தான் இது. இது வந்து அந்த கோட்டையோட உன்னையும் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பீரங்கி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். ஸோ இங்கே பில்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உழுந்துருவீங்க. நோ நோ நோ, கை கால் உடைக்கிறதுக்கா? ஸ்லைட் பண்ணலாமா? ஆமாம்மா, ஸ்லைட் பண்ணக்கூடாது சரியா? ஏஸ் உழுந்துருவா. அப்புறம் உனக்கு வந்து அடிபட்டுரும். சக்கிட்டு. ஆமா. ஹாய் செல்லோ. ஸோ
வந்து அப்படியே வந்து இங்கே வந்து சும்மா கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் அங்கங்கே உட்காரத்துக்கோ இடம் போட்டிருக்காங்க. எங்களுக்கு மேலே போகலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கான எனர்ஜி இருக்குமா மேலே ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் மேலே ஏற வந்து போனோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே நிறைய வியூஸ் வந்து இங்கே நின்று கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறணும். பட் இன்னும் கூட மேலே ஏறலாம். அது ஏறலாமா வேணாமா ஒன்றுமே புரியல. பட் இங்கேருந்து வியூ வந்து நல்லா இருந்துச்சு. அப்ஸ்டேர்ஸ் போறியா? ஏன்னா அக்கிமா இறக்கி விட்டு நீங்கள் ஹாஜரை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஹாஜர் வா. ஹாஜர் எங்கே போகிற? வா. எல்லோரும் அப்படியே சரி மேலே வந்துட்டோம், மேலே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே ஏறிட்டோம். மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா பில்டிங்குள்ளே வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுவும் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. மேலே ஏறணுன்னு லைட்டாக பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்டும் இருக்காங்க, நிஷாஜியும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயப்பட வேணாம். அவங்க இருக்கிறதுனால தான் மேலே ஏறி ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க, வாங்க மேலே ஏறலான்னு. ஸோ அப்படியே இங்கேருந்து கூட நல்லா வியூஸ் பார்க்கலாம். இந்த பில்டிங்லேருந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஹைட்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூஸ் பார்க்குறதுக்கு. நிறைய கூட்டம் கூட இல்லை, ஏன்னா நாங்கள் நைட்டில் போனதால் ரொம்ப கூட்டம் கூட இல்லை, கொஞ்சம் நெஞ்ச கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் பார்க்குறதுக்காக இந்த பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே வந்து ஏற முடியாது. இதான் வந்து லாஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இதுக்கு மேலே ஏற முடியாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பில்டிங் டயர்டாக இருக்குது, மேலே அவ்வளோ படி ஏறி வரணும். ஆமாம். லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து கடல் இருக்குது. போட் இருக்கு. இதெல்லாம் கடல் அப்படியே கடல் கடல் வியூ. இதான் அந்த வியூ. எல்லாரும் பாருங்க, ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கு. எல்லாருக்கும் டயர்ட் ஆயிட்டோம், அவ்வளோதான். பேட்டரி டவுன். உனக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருந்துச்சு? நடந்தோம். ஆமா, சரி. சும்மா உள்ளே போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு, சரி போய் பார்க்கலான்னு. கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு அதெல்லாம் எழுதியிருந்தாங்க. இது உள்ள ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த காலத்து ரூமு போல் இது. அங்கேருந்து சும்மா உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னமோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னே புரியல. இது என்ன மொழின்னு கூட தெரியல. ஆனால் மெமோரி அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியல் ட்ரிப்புன்னு கொஞ்சோண்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இந்த ரூம் கொஞ்சம் நல்லா பெரிய ரூமாக இருந்துச்சு. இந்த ரூமு இதுவா? இது ஜெயிலு. ஆமாம், அந்த காலத்தில் தப்பு பண்ணால் ஜெயிலில் போடுவாங்கள்ல. பண்ணு வந்துச்சா? சரி. வயசு இருந்துச்சுன்னா வயசுல சுத்தி வச்சிரு. சரி வாங்க போலாம், அவ்வளவுதான் இதெல்லாம் பார்த்தது. பாதாள அறையா? ஓ, டவுன்ல அப்படி கீழே வந்துடலாம். ஓ, ஆனால் இதை மூடி வச்சிருக்காங்க சேஃப்டிக்காக.
என்னது purple. அனிஷா நீ தான் சேர்த்து மிளகா. ஹாய் ஹாய் பை பை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே வந்து ஒரு ரிக்ஷா வந்து இருந்துச்சு இங்கே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரிக்ஷா. ஸோ இந்த மாதிரி ரிக்ஷா வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிச்ச ஸ்டேட் பற்றி எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இல்லை. இங்கே மலேசியாவில் இது ரொம்ப ஃபேமஸ். நல்லா கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி சாங்ஸ் போட்டுட்டு அழகாக ஒரு ரைடிங் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மலாக்காலேயே அங்கே ஃபுல்லாக அந்த வியூவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரிக்ஷாவில் போயிட்டே அப்படியே ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ அவங்களுக்கு அது கொடுக்கணும், நஃபீஸாக்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு. நம்ம ரயில்ல ஏறிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்யாணம் ஆன புதுசில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்னை நல்லா சுற்றி காமிச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போல்லாம் நான் ஹபீஸா ரொம்ப கைப்புள்ளையாக இருப்பா. அவள் 6 வயசு வரைக்கும் எனக்கு வேறு குழந்தையே இல்லை, அவள் மட்டுமா. ஸோ அவளை கூட்டிகிட்டு நிறைய இடம் நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எங்கேயும் போக முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ண. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் என்ஜாய் பண்ணுறோம். பட் ஸ்கூல் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டோட உட்காந்துருப்பேன். இப்போ வந்து பிள்ளைங்களோட உட்காந்து ஜாலியாக வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. இது நல்லா இருந்துச்சு. இந்த ரைடிங் நல்லா ரிலாக்ஸ்டாக பிள்ளைங்களோட வந்து அப்படியே ஹாப்பியாக ஒரு ரைடிங் வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். பயங்கரமாக டயர்டாக, நடக்கவே முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்தோம். இந்த ரிக்ஷாவில் ஏறினோன்னே என்னன்னே தெரியல, எங்கேருந்து தான் எனர்ஜி வந்துச்சோ தெரியல, செம்ம எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் ஆயிட்டோம். ரிக்ஷாவில் ஏறி உட்காந்தோடனே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் நல்லா திடீர்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ்லாம் பிரைட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ரிக்ஷாவில் போயிட்டே அந்த சுற்றி அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு தனியாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ டயர்டாக இருந்தோம். அப்புறம் பார்த்தா செம்மையாக எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே ஆயிட்டோம். ஜாலியாக வந்து அதில் வேறு அவங்க வேறு மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக பிள்ளைங்க வந்து சிங் பண்ணிட்டு ஒரு மல்லே பாட்டு தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து காப்பிரைட் ஆயிருமேன்னு நான் அந்த மியூசிக்லாம் கட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்துனாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிக்ஷாஸ்லாம் இருக்குது. இங்கேயும் நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. பழைய பில்டிங்ஸு, புது பில்டிங்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இங்கே வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டோம். இந்த ரிக்ஷா பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஏறின ரிக்ஷா. அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா இந்த பில்டிங்ஸ்லாம் காட்டுறதுக்கு. இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து பில்டிங்ஸு வந்து ஒரு சர்ச்சு கூட இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக அப்படியே நிறைய லைட்டிங்ஸாக நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கேட்டிங் மாதிரி போகலாம், சைக்கிளிங் இருந்துச்சு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்கள், நைட்டில் கூட இவ்வளோ ஜாலியாக வந்து சுற்றி பார்க்கலாம். நமக்கு தூக்கம் வரலன்னா போதும், நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம் நைட்டில் கூட. சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப நடக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அபிஷா உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இவன் மட்டும் எப்படி பேசுவா? ஓகே ஓகே. அவங்க வந்து சும்மா மலேசியா கொடி முன்னுக்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday to Habisa, happy birthday to you. दीदी का हैप्पी बर्थडे सोला अभी हाजर नालिक நான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாள் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. உண்மையாக சொல்லணும்னா அவங்களால தான் நாங்களும் வந்து ஒரு டூர் போன மாதிரி இருந்துச்சு. இல்லைனா அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் எந்த டூருமே போகல. ஃபுல்லாக வந்து ஸ்கூலு, லைஃபு, வீடு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்ததுனால தான் இது எங்களுக்கும் வந்து கிடச்சிச்சு. அவங்கள சுற்றி காட்டணுன்னு நாங்களும் ஜாலியாக சுற்றி பார்த்து ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்